Okay, so concept based question la வந்து first category concept based question la first category வந்து first element சம்பந்தப்பட்ட question ரெண்டாவது கான்செப்ட் வந்து thermal stability பேஸ் பண்ணி வர்ற question. ஓகே, ஸோ மூணாவது கான்செப்ட் வந்து கான்செப்ட் பேஸ்டில் வந்து thermal stability will be related to other parameters like melting point, boiling point, solubility, அப்புறம் ரியாக்டிவிட்டி. இது எல்லாத்தையுமே இது டிபெண்டாக இருக்கும். சால்யூபிலிட்டி, ரியாக்டிவிட்டின்னு சொன்னால் எல்லாமே வரும் அந்த இடத்துல. ஹைட்ராலிசிஸ் வரும். அதாவது கொஷின் என்ன கொடுப்பாங்க, காம்பவுண்ட்ஸை கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பி பிளாக்ல வந்து we have 3 types of compounds. பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து you basically have in எல்லா group 15, 16, 17, 18 group 15, 16, 17, 18 எல்லாத்துலேயுமே வந்து group 15, 16, 17, 18 எல்லாத்துலேயுமே வந்து you will have oxides, you will have hydrides and you will have halides and of course நம்ம வந்து இதில் நாலாவது கேட்டகரியாக ஆக்ஸோ ஆசிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆக்சைட்ஸினுடைய அசிடிக் கேரக்டர், பேசிக் கேரக்டர். ஹைட்ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆக்சிடைசிங் கேரக்டர் அண்ட் ரெடியூசிங் கேரக்டர். தெர்மல் ஸ்டெபிலிட்டியில் வந்து ஆக்சிடைசிங் கேரக்டர் அண்ட் ரெடியூசிங் கேரக்டர். ஹாலைட்ஸில் கொடுத்தாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ட்ரெண்டு கேட்பாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஹைட்ராலிசிஸ், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி எட்ஸெட்ரா. நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது யூ வில் நோ தட். ஸோ that is four categories of compounds வந்து நம்ம பி பிளாக்ல ஜென்ரலாக என்கவுண்டர் பண்ணுவோம். ஹைட்ரைட்ஸ், ஆக்ஸோ ஆசிட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆக்ஸோ ஆசிட்ஸில் வந்து அசிடிட்டி கேட்பாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்ஸோ ஆசிட்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர்னா ஹைப்ரிடைசேஷன் எல்லாமே அதில் வரும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னேன்னா ஹைப்ரிடைசேஷன் எல்லாமே அதில் வரும். லோன் பேர், பாண்ட் பேர் எல்லாமே வரும். ஸோ நம்ம வந்து பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட்டு. அதை வச்சுட்டு இந்த இதை ஆன்சர் பண்ணோம். அசிடிட்டினா என்ன? எபிலிட்டி டு ரிலீஸ் ஹைட்ரஜன் ஆட்டம், எபிலிட்டி டு ரிலீஸ் H+. This will depend upon whether the oxygen is electron rich or deficient. எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கா டிஃபிஷியண்ட்டாக இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டு தான் நல்லா ரிலீஸ் பண்ணும். எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் அது ரிலீஸ் பண்ணாது. ஸோ அந்த எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதும் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதும் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அசிடிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஹைட்ராலிசிஸ்க்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே க்ளூ கொடுத்துட்டேன். நான் 3 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன பாயிண்ட்டு? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் மாறாது. ரெண்டாவது ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டியாக இருக்கணும். காம்பவுண்டில் வந்து பொலாரிட்டி இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நியூட்ரல் காம்பவுண்ட், நான் போலார் காம்பவுண்ட்ஸ்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீத்தேன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. மீத்தேன் எல்லாம் நீ ஹைட்ராலிசிஸே பண்ண முடியாது. ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. பிகாஸ் CH பாண்டு வந்து அது உடையாது. அது ஹைட்ராலிசிஸே ஆகாது. அது ரொம்ப இனர்ட்டான காம்பவுண்ட். அது திஸ் இஸ் வெரி இனர்ட். தேர்ஃபோர் பொலாரிட்டி இருக்கணும். பொலாரிட்டினா என்ன? நல்ல டிஸ்டிங்க்டாக எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் தான் பொலாரிட்டி உனக்கு வரும். பொலாரிட்டி இருக்கிற காம்பவுண்டில் தான் ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கணும். எம்டி டி ஆர்பிட்டல் இருந்ததுன்னு சொன்னால் தான் OH- எலக்ட்ரானை கொண்டு போய் போட முடியும். ஸோ எந்த எலமெண்ட்டில் வந்து எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கோ அந்த எலமெண்ட்டில் தான் வந்து OH வந்து எலக்ட்ரானை கொண்டு போய் போடும். அது கூட தான் OH கம்பைன் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ எம்டி ஆர்பிட்டல் இல்லாததில் வந்து ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பி பிளாக்ல இருக்கக்கூடிய 4 கேட்டகரி ஆஃப் காம்பவுண்ட்ஸில் வந்து ட்ரெண்ட் கேட்பாங்க. ட்ரெண்ட்ஸ் தான் இதில் மெயினாக கேட்பாங்க. யூ ஷுட் ரிமெம்பர் தட். ட்ரெண்ட் இன் ஆக்டிவிட்டி கேட்பாங்க. ட்ரெண்ட்ஸ் தான் இதில் மெயினான கொஷினாக உனக்கு வரும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், அயனிக் கேரக்டர், கோவலன்ட் கேரக்டர், தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ஆக்சிடைசிங் கேரக்டர். ட்ரெண்டில் வந்து இது எல்லாமே நான் இங்கே லிஸ்ட் பண்ணது எல்லாமே இதில் வரும். தனியாக வேண்டாம், நான் இங்கே கொடுக்குறேன். ட்ரெண்டில் என்ன வரும்?
oxidizing character, increasing oxidizing character, reducing character, acidic character, basic character, இதெல்லாம் தான் ட்ரெண்டில் வரும். thermal stability, increasing bond angle, இதெல்லாம் தான் உனக்கு வரும். increasing hydrolysis, இதெல்லாம் தான் உனக்கு ட்ரெண்டில் உனக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. ability to do all these things. ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த கொடுத்துருக்கிற இந்த க்ளூவை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஈஸியாக இருக்கும் உனக்கு அப்போ பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மூணாவது கான்செப்ட் பேஸ்டு கொஷின். இது மற்றதெல்லாம் ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். நான் படித்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வேறு கேட்டகரியாக கொடுக்குறேன். ஸோ கான்செப்டில் வந்து நீ ஷேப் ஹைபிரிடைசேஷன் கூட கான்செப்ட் தான் உனக்கு வரும். அந்த ஃபார்முலா வச்சு நீ அதை கண்டுபிடிச்சு போடணும். ப்ரெடிக்டட் ஷேப் ஹைபிரிடைசேஷனில் வந்து ப்ரெடிக்டட் ஷேப் வந்து பை டெஃபினிஷன் ப்ரெடிக்டட் ஷேப் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அப்சர்வ்டு ஷேப் என்னன்றதை கொடுக்கணும். ரெண்டுமே நீ எழுதணும் அந்த இடத்துல. அதாவது டெட்ராஹீட்ரல்னு இருக்கும், லோன் பேர் இருந்ததுன்னா பிரமிடல்னு வரும். அதே மாதிரி ட்ரைகோனல் பை பிரமிடல்னு இருக்கும், லோன் பேர் இருந்ததுன்னா டி ஷேப்டு இல்லை சீசா ஷேப்டு. அதாவது திஸ் வில் பி ட்ரைகோனல் பை பிரமிடல் இப்படி இருக்கும். சப்போஸ் லோன் பேர் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் சீசா வரும். ஒரு லோன் பேர் இருந்தால் சீசா ஷேப்டு வரும். சப்போஸ் ரெண்டு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் டி ஷேப் வரும். ரெண்டு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் டி ஷேப்டு வரும். மூணு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் லீனியர் வந்துடும். அவ்வளோதான். மூணு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் இது ஒரு லோன் பேர், இங்கே ஒன்று மூணு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் லீனியர் ஷேப் வந்துடும். ஸோ திஸ் வில் பி டி ஷேப்டு, திஸ் வில் பி லீனியர் ஷேப்டு. அதே மாதிரி ஆக்டாஹீட்ரல் அது ஸ்கொயர் பைபிரமிடலில் ஸ்கொயர் பைபிரமிடலில் ஒரு லோன் பேர் வந்ததுன்னு சொன்னால் இட் வில் பி ஸ்கொயர் பிரமிடலாக வரும். அது திஸ் வில் பி ஸ்கொயர் பிரமிடலாக வரும். ரெண்டு லோன் பேர் வந்ததுன்னு சொன்னால் 1 2 3 4 ரெண்டு லோன் பேர் வந்ததுன்னு சொன்னால் இங்கே ஒரு லோன் பேர் வந்ததுன்னு சொன்னால் ஸ்கொயர் பிளேனாராக ஆகிடும். அது திஸ் வில் பி ஸ்கொயர் பிளேனார், திஸ் வில் பி ஸ்கொயர் பிரமிடல், திஸ் வில் பி ஸ்கொயர் பிளேனார். இப்படி வந்துடும். இந்த மாதிரி இப்படி வந்துடும். இட்ல ஸ்கொயர் பிளேனார் ரெண்டு லோன் பேர் இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி பென்டாகோனல்லையும் லோன் பேர் இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் உனக்கு வரும். டெட்ராஹீட்ரலில் லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் இஃப் யூ ஹேவ் டெட்ராஹீட்ரலில் ஒரு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் திஸ் வில் பி பிரமிடல் ஷேப்பில் வரும். அது டெட்ராஹீட்ரலில் வந்து ரெண்டு லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் இதில் வந்து யூ வில் ஹேவ் ஆங்குலர் ஆர் பெண்ட் ஷேப்பில் உனக்கு வரும். அது ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அம்மோனியா, இதெல்லாம் உனக்கு வரும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஷேப் ஹைபிரிடைசேஷனை வச்சு இதில் போட்டுடலாம். நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ், பாண்ட் பேர்ஸ் அண்ட் ப்ரெடிக்டட் ஹைபிரிடைசேஷன், ப்ரெடிக்டட் ஷேப் அண்ட் அப்சர்வ்டு ஷேப் வச்சு கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் வரும் உனக்கு. எல்லா டெஸ்ட்லேயும் உனக்கு பி பிளாக்கில் இது ஒரு கொஷின் உனக்கு வரும். ஸோ ஷேப் ஹைபிரிடைசேஷன் பார்த்தாச்சு. ஹைட்ராலிசிஸ், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டியில் வந்து பாண்ட் லென்த் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாண்ட் லென்த்னா உனக்கு என்ன கான்செப்ட் வரும், உனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் ஆசிட்ஸில் ஹெச்எஃப், ஹெச்சிஎல், ஹெச்பிஆர். அதாவது எந்த இடத்துல வந்து எல்ஓஎஸ் ஹெச்ஓஎஸ் கான்செப்ட் அப்ளை ஆகாதோ அந்த இடத்துல பாண்ட் லென்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன ஆகும், எபிலிட்டி டு டிசோசியேட் வந்து H++ F- வரணும்னா இந்த பாண்டு உடையணும். இந்த பாண்டு உடையணும்னா நம்ம எல்ஓஎஸ் ஹெச்ஓஎஸ் கான்செப்ட் இங்கே போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ வி ஹாவ் டு அப்ளை த பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் என்தால்பி அண்ட் அட்டாமிக் சைஸை வச்சு நம்ம அந்த தெர்மல் ஸ்டெபிலிட்டியை ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், சைஸ் வச்சு சொல்லணும். சின்னது, பெருசு, ரொம்ப பெருசு. ஸோ பாண்ட் லென்த் பெருசாச்சுன்னு சொன்னால் பாண்ட் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் என்தால்பி. ஸோ அப்போ எந்த ஆகும், எந்த பாண்ட் லென்த் பெருசாக இருக்கோ அது ஈஸியாக உடஞ்சிடும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக், திஸ் வில் பி மோஸ்ட் அசிடிக் அண்ட் திஸ் வில் பி லீஸ்ட் அசிடிக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் whenever there is LOS HOS does not work to predict the thermal stability. அப்போ வந்து நம்ம இதை பண்ணணும். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம என்ன ரூல் பார்த்துருக்கோம், ஒன்று வந்து இந்த ஃபெஜான்ஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A. தட் இஸ் சிக்மா அப்படின்றது வந்து போலரைசிங் பவர். ஃபெஜான்ஸ் ரூல் இது 11th வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்போம். அதாவது ஸ்மாலர் த கேட்டயான், பிகர் தி ஆனயான், greater will be the polarizing power. So அப்போ என்ன ஆகும், if you have increased sigma value, it means
இட் இஸ் இன்க்ரீஸிங் கோவலண்ட் கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். And vice versa, and vice versa. So you have to remember that whenever the size of the cation சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால், சைஸ் ஆஃப் த கேட்டையான் சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் அதோட சிக்மா வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் LiCl அண்ட் NaCl எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா Li ப்ளஸ் சின்னதாக இருக்கும். சார்ஜ் பார்த்தோன்னா அதுக்கு எல்லா ரெண்டுத்துக்குமே வந்து +1 தான் சார்ஜ். இதுக்கும் +1 சார்ஜ், +1 சார்ஜ். இதுக்கு சைஸ் சின்னதாக இருக்கும், இதுக்கு சைஸ் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ குளோரினோட சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்மாலர் த சைஸ். இந்த இதில் பார்த்தோன்னா இதோட சிக்மா வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதோட சிக்மா வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால திஸ் வில் பி கோவலண்ட், திஸ் வில் பி அயனிக். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னு பண்ணோம். ஸோ அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் தட் அயனிக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொன்னா யூனோ அயனிக் காம்பவுண்ட்ஸ் வெல்ல இன்க்ரீஸ்டு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், இன்க்ரீஸ்டு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், இன்க்ரீஸ்டு தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இன்க்ரீஸ்டு சால்யூபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் உனக்கு அயனிக் காம்பவுண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் 10th நீ இதை படிச்சிருப்பது. ஸோ ஒன்ஸ் யூ நோ விச் காம்பவுண்ட் இஸ் மோர் அயனிக், அந்த அயனிக் காம்பவுண்டோட ட்ரெண்டு உனக்கு தெரிஞ்சிருதுன்னு சொன்னால் தென் யூ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட். அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர் அந்த கான்செப்ட் பேஸ்டு கொஷினில் வந்து அடுத்தது வந்து இந்த ஆக்சைட்ஸில் வந்து அசிடிக் பேசிக் சொல்கிறோம் இல்லையா. அசிடிக் பேசிக்னால் எப்படி வரும், நான் இங்கே தனியாக எழுதுகிறேன். அது அசிடிக் அண்ட் பேசிக் oxides. First வந்து we will put it as oxides. Oxides வந்து acidic and basic எப்படி கேன்சல் down the group என்ன ஆகும், down the group metallic character வந்து metallic character decreases. For example NPOAS and B, NPOAS antimony bismuth பார்த்தனா இதெல்லாம் வந்து non metal, this is non metal, this will be metalloid and this will be metal. So metallic character increases down the group, and you know non-metal oxides are acidic in nature, metallic oxides are basic in nature. So appadina enna irudhu, acidity of the oxides, acidic nature வந்து என்ன ஆகுது, acidic nature of the oxides வந்து down the group போனேன்னு சொன்னேன்னா decrease ஆகுது. Decrease acidic nature of oxides down the group, or you can say increasing basic nature down the group. Acidic oxides நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், that can be supported by some of the equations. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. NO2 plus 2NO2 plus H2O compound combination reaction அப்படியே எடுத்து எழுதிக்கணும். H2N2O5 is equal to HNO3 plus HNO2. So this will represent two acids. Okay, so அதே மாதிரி N2O3 ல வாட்டர் பொட்டன்ஷியல் என்னாலும் எந்த ஆக்சைட்ஸை நம்ம ஐடலைஸ் பண்ணாலும் H2N2O4 that will be equal to 2HNO2, nitrous acid இது. So this is relatively unstable acid ன்னு நான் சொல்லியிருக்கேன். unstable acid அது, அதனால் it is always prepared in situ. இந்த வேர்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். in situனா இந்த ரியாக்ஷன் மீடியம் இட்செல்ஃப், அதாவது இந்த ஆசிடாக எடுத்துக்க முடியாது, இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால. அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இதோட சால்ட் எடுத்துப்பாங்க. அந்த சால்ட்டை எடுத்துட்டு அந்த சால்ட்டை வந்து ஒரு டைல்யூட் ஆசிடில் டிசால்வ் பண்ணுவாங்க. அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இட் வில் ரிலீஸ் தி ஆசிட் அண்ட் வாட்டர். அதாவது நியூட்ரலைசேஷனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் வந்து ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் யூ சால்ட் ப்ளஸ் வாட்டர். அது அப்படியே நம்ம சால்ட்டை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இட் வில் ரிலீஸ் தி ஆசிட். வித் மைல்டு டைல்யூட் அசிடிஃபைடு வாட்டரில் போடுவோம். வெறும் வாட்டர் போடுறதுக்கு பதிலாக அசிடிஃபைடு வாட்டரில் போடும்போது நம்மளுக்கு அந்த ஆசிட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது. ஸோ தட் இஸ் த க்ளூ ஃபார் ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் த குரூப். எல்லா குரூப்பும் அதே மாதிரி தான் வரும். ஓசைடேப்போ எடுத்துட்டேன்னாலும் ஓசைடேப்போனோட ஆக்சைட்ஸ் எடுத்துட்டேன்னாலும் அஃப்கோர்ஸ் வாட்டரை வந்து நம்ம ஆக்சைடு குரூப், ஆக்சிஜனுக்கு ஆக்சைடு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். சல்ஃபர் டேப்போ. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பொலோனியம் அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அது, அதோட ஆக்சைட்ஸு வந்து ரொம்ப ப்ராமினன்ட் கிடையாது. ஸோ ஆக்சைட்ஸுடைய நேச்சர் இதை மாதிரி வச்சு சொல்லிடலாம். ஹாலைட்ஸில் வந்து ஹைட்ராலிசிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன பாயிண்ட்டு, ஆக்சிடேஷன் நம்பர் மாறாது, போலரைஸ்டாக இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம்
எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கணும். எந்த எலமெண்ட்டில் டி ஆர்பிட்டல் இருக்கோ ப்ளஸ் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி OH மைனஸ் வந்து அந்த இன்னொரு எலமெண்ட்டில் போய்ட்டு அதை போடும். அது தட் இஸ் ஹாலைட்ஸில் வந்து ஹாலைட்ஸில் வந்து யூ வில் ஹேவ் சே ஃபார் எக்ஸாம்பிள் NCl3 இருக்குது அப்படின்னா NCl3 ஒரு லோன் பேர் வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் ஸோ இப்போ வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் when you put water ப்ளஸ் மைனஸ், ஸோ இதில் வந்து இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும், இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். பிகாஸ் நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் குளோரின். ஞாபகம் வச்சுக்கணும். அதில் அப்போது 3 வாட்டர் மாலிகுல் நீ எடுத்துக்கணும். 3 குளோரின் இருக்குது இல்லையா? அப்போது இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸு கூட கம்பைன் ஆகிறதுனால 3 குளோரினுக்கு 3 வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? 3 HOCl வந்துடும், 3 HOCl வந்துடும், ப்ளஸ் NH3 வந்துடும். ஏன்னா குளோரினில் தான் வந்து உனக்கு டி ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ குளோரினில் டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால OH மைனஸ் போடுற எலக்ட்ரானை வந்து அதால் தான் எடுத்துக்க முடியும், நைட்ரஜனால் எடுத்துக்க முடியாது. அண்ட் ப்ளஸ் பொலாரிட்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. அதே மாதிரி இப்போ ஃபாஸ்பரஸ் எடுத்துருந்தேன்னு சொன்னேன்னா இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ இதுக்கு வாட்டர் போட்டேன்னு சொன்னால் என்ன வரும்? H+ அண்ட் OH மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது இதுக்கு வந்து 3 இது போடணும். திருப்பி நீ இதுக்கு 3 வாட்டர் மாலிகுல் போட்டோன்னா 3 HCl வெளில வந்துடும், 3 HCl வெளில வந்துடும், ப்ளஸ் H3PO3 வெளியில் வந்துடும், H3PO3 வெளியில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ தி ஹைட்ராலிசிஸ். அதே மாதிரி ஆக்சைட்ஸை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான். என்ன ரூல் அதுக்கு? ஆக்சைட்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் when you want to convert into acid, say இப்போ NO2 இருக்குது, NO2 + NaOH கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பேஸ். இது அப்போ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆட் 1 வாட்டர் மாலிக்யூல். அதே மாதிரி இப்போ வந்து டவுன் த குரூப் BiO2ல் வந்து HCl கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஆசிடாக இருக்குது. இப்போ இது பேஸாக மாற்றணும். இது பேஸாக மாற்றணும்னா எவ்வளோ O இருக்கோ அவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணணும். ஆட் வாட்டர் ஆஸ் மெனி O. ஸோ 2 வாட்டர் இருந்தால் 2 O இருந்தால் 2 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் BiO2 2 O இருக்கிறதுனால 2 H2O ஆட் பண்ணிக்கணும். 2 H2O ஆட் பண்ணிட்டேன்னா அப்போ அதை காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன வரும்? H4 BiO4 வரும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? BiOH4 வந்துடும். ஏன்னா பேஸாக மாத்திரம் இல்லையா? பேஸாக மாத்திரம்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ ரியாக்ஷன் எழுதும்போது BiOH4 ப்ளஸ் 4 OH இருக்கா, அப்போ 4 HCl போட்டுக்கணும். 4 OH இருந்தால் 4 HCl போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்? BiCl4 ப்ளஸ் 4H2O அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டுக்கப்புறம் எல்லாத்தையும் இதை கேன்சல் பண்ணுன்னா எல்லாம் உனக்கு வில் கெட் தி ஆன்சர். 2H2O இங்கே 2 வாட்டர் மாலிகுல் போயிட்டுன்னு சொன்னால் BiO2 ப்ளஸ் 4HCl ப்ளஸ் will give you BiCl4 plus 2H2O. So you will get the finally balanced equation for the predicting the product without any trouble. நீ எதுவுமே மெமரைஸே நீ பண்ண வேண்டாம். You don't have to cram about it. You don't have to cram about the equation. You don't have to memorize the equations. All you need to do is just remember the tips. ஹைட்ராலிசிஸ்னால் என்ன பண்ணணும், ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் என்ன பண்ணணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா போட்டுருவோம். ஸோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். பேஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா எவ்வளோ O இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். ஸோ சிலதெல்லாம் அசிட் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸு அசிடிக்காக இருக்கும், மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் பேசிக்காக இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் வந்து தே வில் பி ஆம்ஃபோட்ரிக்காக இருக்கும். அது ஸோ ஆக்சைட்ஸோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது, அசிடிக் நேச்சர் ஆஃப் தி ஆக்சைட்ஸை ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டவுன் த குரூப் அசிடிக் கேரக்டர். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அசிடிக், ஸ்ட்ராங்லி அசிடிக்னு இருக்கும். நடுவில் வந்து ஆம்ஃபோட்ரிக்னு வந்துடும். அப்புறம் வீக்லி பேசிக் அப்படின்னு வந்துடும் அது. ஸோ அந்த ட்ரெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தோன்னா இப்போ இந்த NPOS NBயில் இதோட ஆக்சைட்ஸ்லாம் எடுத்துட்டேன்னா இதோடது வந்து நைட்ரஜன் வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்கும், பாஸ்பரஸ் வந்து வீக்லி அசிடிக்காக இருக்கும், இது வந்து ஆம்ஃபோட்ரிக்காக இருக்கும், அப்புறம் இது வந்து பேசிக்காக இருக்கும் அது. ஸோ ட்ரெண்டில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து இதெல்லாம் தான் ஜென்ரல் பாயிண்ட்ஸு. ஸோ ஐ திங்க்
I have covered all the tips and tricks for the P block. So remember this. இதை ஞாபகம் நீ வச்சுட்டேன்னு சொன்னேன்னா இதிலேருந்து நம்ம எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஐ வாண்ட் யூ டு ரிவைஸ். நான் கொஞ்சம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஐ ஹவ் சென்ட் யூ சம் கான்செப்ட் கொஷின்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் டேக் த டெஸ்ட் அண்ட் சி. ஒன்ஸ் நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துருக்கும். Now let us see how we can see whether we are able to answer how many questions. So text back question la pathana first question, discuss the general characteristics of group 15 elements with reference to electronic configuration, oxidation state, atomic size, ionization enthalpy and electronegativity. இது ஒரு பெரிய கொஷின். இது 5 மார்க்கில் சில சமயம் கேட்பாங்க. தான் 5 மார்க்ஸில் யூ மே பி கெட்டிங் திஸ் டைப் ஆஃப் கொஷின். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் உனக்கு. குரூப் 15 எலமெண்ட் என்ன? NPOS and B. NPOS and B எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியும். அதையும் வேணால் நான் இங்கே சொல்லிடுறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவேன்? NPOS and B. NPOS antimony bismuth. ஓகே, அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 7 + 8 15 + 18 33 + 18 51 + 32 and then 83. இது கடைசி எலிமெண்ட் போட்டுக்கணுன்னாலும் நீ போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா 115 வரும். தட் இஸ் 1 பென்டியம் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எதுனா என்ன பண்ணோம்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான், அதை போட்டுன்றோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் மிச்சம் என்ன இருக்கும்? இது 1s2. இது போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 2s2 2p3 வந்துடும். அப்புறம் இது வந்து 3s2 3p3 வந்துடும். இது 4s2 4p3 and so on. 5s2 5p3, 6s2 6p3, 7s2 7p3. அப்புறம் 4sக்கு வந்தப்புறம் முன்னால் 3d வந்துடும், 4d வந்துடும், 5d வந்துடும், 6d வந்துடும். ஸோ இதெல்லாம் dக்கு வந்து 10 வந்துடும். ஓகே, ஸோ இங்கே d10 வந்துடும் உனக்கு. இங்கே d10 வந்துடும். அண்ட் தென் 4dக்கு அப்புறமா 5dக்கு முன்னால் 4f வந்துடும். இங்கே 5f வந்துடும். ஓகே, ஸோ this is how you have to remember the electronic configuration and the atomic number and the names of the elements. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, and you know that atomic size increases down the group, ionization enthalpy down the group decreases due to the addition of new shells in the atoms. Size become bigger. So ionization enthalpy அதெல்லாம் நீ ஜென்ரலாகவே எழுதிடலாம் அதை. So that is not a problem. That's an easy question that you can answer. So ரெண்டாவது கொஷின் பார்த்தோன்னா, why does the reactivity of nitrogen differ from phosphorus? ஸோ ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன கான்செப்ட்டு? வாட் இஸ் த கான்செப்ட் இன் ரியாக்டிவிட்டி? ரியாக்டிவிட்டின்னு சொன்னால் பாண்டு உடையணும். ஞாபகம் வச்சுக்கோ. whenever you say a compound is reactive, அதுக்கு என்ன டிப்ஸ்? ரியாக்டிவிட்டி. அந்த ரியாக்டிவிட்டின்றது வந்து ஹைட்ராலிசிஸாக இருக்கலாம். அந்த ரியாக்டிவிட்டின்றது வந்து அசிடிக் கேரக்டராக இருக்கலாம். அந்த ரியாக்டிவிட்டின்றது வந்து ஆக்சிடைசிங் நேச்சராக இருக்கலாம், இல்லை ரெடியூசிங் நேச்சராக இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? பாண்ட் ரியாக்டிவிட்டின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாண்ட் பிரேக்கிங். பாண்ட் பிரேக்கிங் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன? சப்போஸ் இப்போ நீ பார்த்தோன்னா இப்போ O டபுள் பாண்ட் O இருக்குது, N ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது. இதில் எது மோர் ரியாக்டிவாக இருக்கும்? ஆக்சிஜன் வில் பி மோர் ரியாக்டிவ். ஏன்னா அதில் டபுள் பாண்டு தான் இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்மியான எனர்ஜி தான் தேவைப்படும். ஆனால் ட்ரிபிள் பாண்டை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். Therefore, oxygen will be more reactive when compared to nitrogen. அதே இப்போ நீ ஃப்ளோரின் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? ஃப்ளோரின் வந்து சிங்கிள் பாண்ட், ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட், நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒய் நைட்ரஜன் இஸ் மோர்? பிகாஸ் இது உடைக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி நம்மளுக்கு தேவை. அதனால் அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் அது உடையும். அதனால தான் நம்ம அதை வந்து இனர்ட்டாக இருக்கும் அந்த காம்பவுண்ட். அதனால தான் நம்ம அதை பேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். Why does the reactivity of nitrogen differ from phosphorus? Because அப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின். அப்புறம் இன்னொரு டிப் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஷினாக வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அனோமேலஸ் பிஹேவியரில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? ஸ்மால் சைஸு, ட்ரிபிள் பாண்டு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்டை ஞாபகம் வச்சுட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் கெட் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ ரியாக்டிவிட்டிக்கு இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காம்பவுண்டோட ரியாக்டிவிட்டி கேட்டாலும் நீ என்ன பண்ணணும்?
அந்த காம்பவுண்டில் அந்த பாண்டு உடையுமா அப்படின்னு பார்க்கணும். பாண்டு உடையுமா உடையாதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாண்டு உடையுமா உடையாதான்றதுக்கு ஒரு க்ளூ வந்து பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் இருந்ததுன்னா கிரேட்டர் த பாண்ட் ஆர்டர் யூ நோ தட் ரிலேஷன். பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி இது மூணு ஞாபகம் வச்சுக்கணும். பாண்ட் ஆர்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்? சிங்கிள் பாண்ட் வில் பி த கிரேட்டஸ்ட் பாண்ட். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். will be greater than this, will be greater than this, partial triple bond and then triple bond. இந்த ஆர்டரில் வரும் அது. ஸோ திஸ் இஸ் பாண்ட் ஆர்டர். திஸ் இஸ் பாண்ட் ஆர்டர். அப்போ இது பாண்ட் ஆர்டர் வந்து இந்த இது வந்து பாண்ட் லென்த். இது திஸ் இஸ் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு தான் லீஸ்ட்டாக இருக்கும். ட்ரிபிள் பாண்ட் will have least length and this will be the longest பாண்டாக இருக்கும் அது பாண்ட் லென்த்து. அப்போ பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்? இதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஆர்டர். ஸோ கிரேட்டர் த பாண்ட் ஆர்டர், ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். கிரேட்டர் த பாண்ட் ஆர்டர், லெஸர் த பாண்ட் லென்த், லெஸர் தி பாண்ட் லென்த். அப்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? பாண்ட் என்தால்பிக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ பாண்ட் லென்த்துக்கும் பாண்ட் என்தால்பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? பாண்ட் லென்த் இஸ் அகெயின் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் என்தால்பி. ஸோ கிரேட்டர் த பாண்ட் லென்த், லெஸர் த பாண்ட் என்தால்பி, lesser the bond enthalpy. இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா you can predict the reactivity. You can predict the reactivity of the compounds based on, see what is reaction, what is a chemical reaction. ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா மேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அவ்வளோதான் அது. ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ரியாக்டிவிட்டி. அவங்க அசிடிட்டின்னு கொடுத்தாங்கன்னா H உடஞ்சி வெளில வருமா, பேசிக்குன்னு கொடுத்தாங்கன்னா OH உடஞ்சி வெளில வருமா, இல்லை எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் பார்க்கணும் அதில். ஸோ தட் இஸ் த செகண்ட் கொஷின் அது. அப்புறம் என்ன? டிஸ்கஸ் த ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் குரூப் 15 எலமெண்ட்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் குரூப் 15 எலமெண்ட்ஸ்னால் நீ இது தான் எழுதணும். இதுதான் ஆக்சைட்ஸ், ஹைட்ரைட்ஸ், ஹாலைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ். ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டினா அது ஒரு பெரிய கொஷின், 5 மார்க் கொஷின் அது. ஸோ ஆக்சைட்ஸ்னால் இதை எழுதணும், ஹைட்ரைட்ஸ்னால் இதை எழுதணும், ஹாலைட்ஸ்னால் இதை எழுதணும், ஆக்சோ ஆசிட்ஸ்னால் இதை எழுதணும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான கொஷின் அது. தென் why does ammonia form hydrogen bond but PH3 does not form hydrogen bond? ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ என்ன? நைட்ரஜன் பேஸ் பண்ணி கொஷின் வந்திருக்கிறது உனக்கு. ஸோ நைட்ரஜன் பேஸ் பண்ணி கொஷின் வந்திருக்கிறதுனால யூ கேன் சே தட் இட் இஸ் டியூ டு அனோமாலஸ் பிஹேவியர். அனோமாலஸ் பிஹேவியரில் உனக்கு என்ன சொல்வேன் நீ? அனோமாலஸ் பிஹேவியரில் 7.4 இல்லையா? ஸோ if you take 7.4, இப்போது ஹைட்ரஜன் பாண்டுனா என்ன? இந்த மாதிரி இருக்கணும். நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன். ஸோ யூ வில் ஹேவ் ஹைட்ரஜன். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் அனதர் அமோனியா மாலிக்யூல் லைக் திஸ். பிகாஸ் ஹைட்ரஜன் பாண்ட் பண்ணுறதுக்கு க்ளூ என்ன? ஹைட்ரஜன் பாண்ட் பண்ணுறதுக்கு ரூல் என்ன? Hydrogen should be attached to an element which should be electronegative இருக்கணும் அது. So that it can release the proton, it can release அந்த ஹைட்ரஜனோட இருக்கிற polarity ஜென்ரேட் பண்ண முடியணும். அப்போ தான் it can seek electron to the next another atom இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தோன்னா இது ரெண்டுமே சேம் காம்பவுண்டாக இருக்கிறதுனால electronegativity will be same on both sides. Therefore nitrogen forms extensive hydrogen bonds. 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இது இன்னொரு நைட்ரஜன் கூட எப்படி கம்பைன் ஆகும், இது இன்னொரு நைட்ரஜன் கூட எப்படி கம்பைன் ஆகும். ஓகே, பிகாஸ் நைட்ரஜன் ஹேஸ் காட் த நெகட்டிவ் சார்ஜ் ஹியர், அதனால் இட் இஸ் ஏபிள் டு ஃபார்ம் த இருக்குது. வேறஸ் பிஹெச் பாண்டில் பார்த்தோன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. அது பிகாஸ் ஆஃப் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர், திஸ் இஸ் லெஸ் போலார் அண்ட் திஸ் இஸ் மோர் போலார். நம்ம ஹைட்ரஜனை வந்து பாண்டுன்னு சொல்கிறோம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் நீ படிச்சிருப்ப ஹைட்ரஜன் பாண்டிங்கை வந்து பாண்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே பொலாரிட்டி உனக்கு வரணும், அப்போ தான் வந்து பாண்டு உனக்கு ஃபார்ம் ஆகுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்ததுன்னு ஃபஸ்ட் எலமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஷினாக இருந்ததுன்னா அனோமாலஸ் பிஹேவியர் சொல்லிடலாம். பட் அனோமாலஸ் பிஹேவியரில் எந்த ஆஸ்பெக்ட் வருன்றதை எழுதணும். ஓகே, அடுத்தது வந்து ஹவு இஸ் நைட்ரஜன் ப்ரிப்பேர்ட் இன் த லெபரட்டரி, ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்டு. ஸோ இதுக்கு வந்து நீ இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் கொஷின். இது ஃபேக்சுவலாக நீ ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ண. தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் சம் சால்ட்டில் பார்த்தோன்னா நைட்ரஜன்லாம் வெளில வந்திருக்கும். இஃப் யூ ரிமெம்பர் தட். என்ன சால்ட் அது? அமோனியம் நைட்ரேட் இருக்கும். தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணால் என்ன வரும்?
அமோனியம் நைட்ரேட் இல்லை நைட்ரைட் எடுத்துக்கணும். அமோனியம் நைட்ரைட் எடுத்துட்டேன்னா என்ன வரும்? ஹைட்ரஜன் இருந்தால் தெர்மல் டிகம்போசிஷன் ரூல் என்ன, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ வாட்டர் மாலிகுல் வெளில வந்துடும், மிச்சம் இது வெளில வந்துடும். அதுக்கப்புறம் மெட்டல் நைட்ரைட்ஸ் Ba3N2 மெட்டல் நைட்ரைட்ஸ் போட்டுட்டேன்னு சொன்னேன்னா பியோர் நைட்ரஜன் தெர்மல் டிகம்போசிஷன்னா கேஸ் வெளியில் வந்துடும், அப்புறம் மெட்டல் வெளியில் வந்துடும் உனக்கு. ஸோ ஹியர் யூ வில் கெட் 100% பியோர் நைட்ரஜன் கிடைக்கும். ஏன்னா மெட்டல் வந்து சாலிட் ரெசிடியூ இல்லையா, அது அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். நைட்ரஜன் வந்து பியோர் கேஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி யூ ஹவ் டு ரிமெம்பர் சம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வேர் நைட்ரஜன் இஸ் எவால்வ். தெர்மல் டிகம்போசிஷன் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். How is ammonia manufactured industrially? Haber's process. N2 plus 3H2 gives 2NH3. அதில் வந்து அந்த லீச்-ஆட்லியர் பிரின்சிபலை நீ அப்ளை பண்ணணும். இன்க்ரீஸிங் த ப்ரெஷர், இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீஸிங் த ஆடிங் த கேட்டலிஸ்ட், இந்த 3 எஃபெக்டை போட்டு அதோட ஈல்டு வந்து எப்படி ஜாஸ்தியாகுது அப்படின்றத எழுதணும் அந்த இடத்துல. ஓகே. Illustrate how copper metal can give different products on reaction with HNO3. HNO3க்கு நான் வந்து இது கொடுத்துருக்கேன், டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது எந்த மெட்டல் கூட நீ போட்டேனாலும் மெட்டல் நைட்ரேட் வெளில வந்துடும். வென் யூ நைட்ரிக் ஆசிட் கூட டைல்யூட்டாக சரி கான்சன்ட்ரேட்டடாக சரி எதுவாக இருந்தாலும் சரி மெட்டல் போட்டேன்னு சொன்னா மெட்டல் நைட்ரேட் வில் பி த ப்ராடக்ட். ப்ளஸ் இங்கே வர்றது தான் வேரி ஆகும், இதுதான் வேரி ஆகும். ஓகே. ஸோ கான்சன்ட்ரேட்டட் போட்டேன்னா நீ எந்த மெட்டல் கூட போட்டேனாலும் NO2 வந்துடும். ரிமெம்பர், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துட்டு நீ எந்த மெட்டல் கூட போட்டேனாலும் NO2 வெளில வந்துடும். டைல்யூட் போடும்போது மோர் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ், வெரி டைல்யூட் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அதை போடும்போது மோர் டைல்யூட் லெஸ் மோர் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டில் உனக்கு வேரியேஷன் வரும். ஸோ இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து எந்த மெட்டல் கூட போட்டேனாலும் NO2 உனக்கு வந்துடும். NO2 உனக்கு வந்துடும். காப்பரில் மட்டும் உனக்கு கான்சன்ட்ரேட்டட் போட்டனாலும் இதே தான் வரும், காப்பருக்கும் இதே தான் வரும். டைல்யூட் போட்டேன்னு சொன்னேன்னா காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் இல்லையா, டைல்யூட் போடும்போது என்ன ஆகும், அதால் நைட்ரஜனை அந்த அளவுக்கு ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஸோ நீ இதுக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய க்ளூ என்னென்னா, நீ நல்ல தரவாக மனப்பாடம் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே தான் இருந்துருக்கும் உனக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் ப்ராடக்ட்டு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னா NO2 வரும், மெட்டல் நைட்ரேட் NO2. அது எந்த மெட்டல் போட்டேனாலும் சரி, மோர் ரியாக்டிவ் மெட்டல் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எதை போட்டேனாலும் இதுதான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறமா டைல்யூட் போடும்போதும் மோர் ரியாக்டிவ் மெட்டல் போடும்போதும் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் போடும்போது தான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது எனிவே அது நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ மோர் பிகாஸ் நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீ அதை படிச்சுக்கோ. அதை some other time I will tell you again in some other method so that you see whether you are able to understand. Give the resonating structures of NO2. Structures, ஆமாம், இந்த ஷேப் ஹைபிரிடைசேஷன் பேஸில் வந்து ஒன்று வந்து ஹைபிரிடைசேஷன் வச்சு ஸ்ட்ரக்சர் சொன்னேன், இன்னொன்று வந்து இந்த ரெசனன்ஸ் கேட்பா. ரெசனன்ஸில் வந்து நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரெசனன்ஸில் வந்து என்ன ஆக்டெட் வச்சுக்கணும். when you want to draw the resonating structures, see இது ரிவிஷன் கிளாஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ. ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன பண்ணணும், மெயினாக ஆக்டெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்டெட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் நீ மெயினாக பார்க்க வேண்டியது. இப்போ NO2 இருக்குது உனக்கு. NO2னா என்ன, நைட்ரஜனில் வந்து இதில் 2 O அப்படி வந்துடணும் உனக்கு. ஓவில் வந்து 2 லோன் பேர் இருக்கும் உனக்கு தெரியும். O contains 2 லோன் பேர், நைட்ரஜன் கண்டெயின் லோன் பேர். இப்போது இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தேன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இருக்குது, 2 லோன் பேர் 1 பாண்ட் பேர், 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அப்போ மைனஸ் சார்ஜ் வந்துடும் அதுக்கு. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் வந்துடுதா, இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் வந்துடுது. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா 2 4 2 லோன் பேரில் 4 எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாண்ட் பேரில் 2 எலக்ட்ரான் இருக்குது, 6 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 8. அப்போ ஒரு டபுள் பாண்டை இங்கே போட்டுக்கணும். போட்டுட்டேன்னா இந்த ஆக்சிஜனுக்கு 8 வந்துடும். ஸோ 2 ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இப்போ நைட்ரஜனுக்கு பார்க்கணும். அடுத்தது நைட்ரஜனுக்கு என்ன வரும் உனக்கு, நைட்ரஜனில் ஏற்கனவே இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துடுது, இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துடுது. ஸோ 3 எலக்ட்ரான் வந்துடுது நைட்ரஜனுக்கு. ஸோ 3 எலக்ட்ரான் போயிடுதுன்னா மிச்சம் ஒரு பேர் இருக்கும் உனக்கு. யூ வில் ஹேவ் அ பேர் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ அந்த பேர் ஆஃப் தி எலக்ட்ரான் இருக்கும்போது 5 நைட்ரஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 வரணும் உனக்கு. நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 வரணும். ஸோ இந்த மாதிரி உனக்கு ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஸோ ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ 8 உனக்கு இந்த மாதிரி வரும். NO2 இதே மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ N2O5
N2O5ல பார்த்தோன்னா ரெண்டு நைட்ரஜன் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் 4 பாண்டு வர மாதிரி போட்டுக்கணும். பட் நைட்ரஜனுக்கு வந்து 4வது பாண்டு வந்து டபுள் பாண்ட்லேயே உனக்கு வந்துடும். ஸோ 1 2 3 1 2 3. ஸோ O5 1 2 3 4 5 அப்படி போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து 2 லோன் பேர் போட்டுக்கணும். 2 லோன் பேர் போட்டுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதுக்கு எப்படி வரைவ, டபுள் பாண்ட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இது இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகிடும் உனக்கு, O டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O மைனஸ் இப்படி வந்துடும். சிங்கிள் பாண்ட் O மைனஸ் இப்படி வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ். அப்போது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் உனக்கு இந்த மாதிரி வரும். டபுள் பாண்டு வந்து 2 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். இதில் 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ இதில் என்ன வரும், இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் வரும். எல்லா ஆப்ஷனுக்கும் 2 லோன் பேர் போட்டுக்கோ. எல்லாத்துக்கும் 2 லோன் பேர் போட்டுக்கோ பை டிஃபால்ட். ஸோ நைட்ரஜனுக்கு 4 பாண்டு வந்துடுதுன்னா அதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்டேட் வரணும்னா டபுள் பாண்டு போடணும். நைட்ரஜனுக்கு 4 பாண்டு வந்துடுது ப்ளஸ்ஸு. இங்கேயும் ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்டேட் வரணும்னா ஒரு டபுள் பாண்டு போடணும். அப்போ இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 6 எலக்ட்ரான் வந்துடணும். உனக்கு 6 எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். இதுக்கும் 6 எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ எல்லா ஆக்சிஜனுக்கும் ஆக்டேட் வந்துடும். நைட்ரஜன் எல்லாத்துக்கும் ஆக்டேட் வந்துடும். பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துடும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெசனன்ஸ்னால் என்ன பண்ணணும், டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ டபுள் பாண்ட் வில் கோ டு திஸ் ஆக்சிஜன். அப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துடும். இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இதில் இப்படி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போடணும். அப்புறம் இதில் என்ன பண்ணணும், திஸ் வில் கோ ஹியர், திஸ் வில் கம் ஹியர். இதில் ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ யூ வில் கெட் 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹியர் அண்ட் யூ வில் ஹேவ் தட் வேல்யூ. ஓகே. ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரையும்போது நீ பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன, ஆக்டெட். ஆக்டெட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஆட்டமுக்கும் வந்து ஆக்டெட் வர மாதிரி பார்க்கணும். இதில் எக்ஸப்ஷன் மட்டும் வந்து என்ன வரும் உனக்கு, NO2 வந்து இட் வில் ஃபார்ம் அ டைமர். NO2 வந்து இட்டில் ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூலாக வரும். அது இட் வில் ஃபார்ம் அ டைமர். NO2 வந்து N2O4 உனக்கு இருக்கும். ஓகே. அது வந்து 7.8 இது. அடுத்தது, the HNH angle value is higher than HPH. அதாவது அமோனியாவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஃபாஸ்ஃபைனில் இருக்கிற ஆங்கிளை விட இஸ் ஹையர்னு கொடுத்துருக்காங்க. தென் இது மூணுத்தினுடைய இது ஹைட்ரைட்ஸ் ஆஃப் குரூப் 15, பாஸ்பைன், ஸ்டில்பைன், பிஸ்மத்தைன், இதோட ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அமோனியாவோட ஆங்கிள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ட்ரெண்டில் இல்லாத ஒரு கான்செப்ட் இது. ஸோ இதை வந்து நீ தனியாக, ஏன்னா அடிக்கடி கேட்பான், ஏன்னா இது இந்த ட்ரெண்டில் இல்லாத, இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஷார்ட்கட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி சில டீச்சர்ஸ் கேட்குறதுக்கு உண்டு. அப்போ நம்ம அதை என்ன எப்படி அதை நீ பார்க்கணுன்னா, அமோனியாவில் யூ வில் ஹேவ் லைக் திஸ். ஸோ அமோனியாவில் HHH லோன் பேர் ஃபாஸ்பைன் நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதே ரூல் தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இப்போது இதில் பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து nitrogen is more electronegative, nitrogen is more electronegative, nitrogen is more electronegative. But remember, electron is more electronegative than any element. Okay. So இப்போ இதில் என்ன ஆகும், இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது பற்றியா, இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், இதில் வந்து இந்த ரிப்பல்ஷன் இந்த 2 ரிப்பல்ஷனும் இந்த 2 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். These two will be different. ஒரே மாதிரி இருக்காது. ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் electronegativity of N and P is nitrogen is more electronegative, phosphorus is less electronegative. ஸோ அப்போ என்ன ஆகிடுறதுனால இந்த இடத்துல என்ன ஆகிடும், இது வந்து இந்த ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். பிகாஸ் இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால திஸ் வில் ரிசைட் க்ளோஸ் டு தி எலமெண்ட். ஸோ இது வந்து தள்ளி போயிடும். இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இது கிட்டக்க வச்சுக்கும் லோன் பேரை. இது வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இது தள்ளி இருக்கும் இந்த எலக்ட்ரான். அப்போ வந்து இது நல்லா ரிப்பல் பண்ணும். இது நல்லா ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த ஆங்கிள் குறைஞ்சி போயிடும். இந்த ஆங்கிள் குறைஞ்சிடும். ஸோ இது வந்து 107 வரும் உனக்கு. இதெல்லாம் சம்திங் அரவுண்ட் 93 அந்த மாதிரி வரும். எல்லா ஆங்கிளும் வந்து 92, 93 அந்த மாதிரி சம்திங் வரும் உனக்கு. ஓகே. ஸோ இது பாயிண்ட்டு நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் பிட்வீன் தீஸ் 2 காம்பவுண்ட்ஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வரத்துக்கு காரணம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நைட்ரஜன் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால லோன் பேர் வந்து இட் வில் பி டைட்லி ஹெல்டு பை த நைட்ரஜன், தேர்ஃபோர் கிட்டக்க இருக்கும். அதனால் இந்த ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். இந்த ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் ஆங்கிள் ஃப்ரீயாக டெட்ராஹைட்ரலுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் 109க்கு 107 வரும். வேறு நைட்ரஜனில் பாஸ்பரஸில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். தள்ளி இருக்கிறதுனால நல்லா ரிப்பல் பண்ணும். அது நல்லா ரிப்பல் பண்ணும்போது இதோட பாண்ட் ஆங்கிள் இங்கே குறைஞ்சி போய் இதில் லெஸ் பாண்ட் ஆங்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாண்ட் ஆங்கிள் இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும்தான் வரும் உனக்கு. இதில் ஒன்றுக்கு வரும். அப்புறம் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் ஓசேட்டேப்போ வாட்டர் H2S அதுலேயும் வரும். பட் ஜென்ரலாக அதில் வந்து ஹைட்ரைட்ஸ்னுடைய ஆங்கிள் கேட்க மாட்டான். ஹைட்ரைட்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி கேட்பா அண்ட் அசிடிக் நேச்சர் கேட்பா. H2O, H2S, H2AS, H2TE அதில் வந்து அசிடிக் நேச்சர் கேட்பா அதில். ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். Why does R3PO exist but R3NO does not? ஸோ என்ன க்ளூ இதுக்கு? உனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? Lewis base இங்கே வரும். What is Lewis base? Ability to donate the lone pair of electrons. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன, சென்ட்ரல் ஆட்டமில் லோன் பேர் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே லோன் பேர் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பேஸாக ஆக்ட் பண்ணலாம். ஆனால் அமோனியா வந்து மோர் பேசிக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம சொல்லலாம்? அப்போது எலக்ட்ரான் டென்சிட்டி வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்மால் சைஸ் அனாமலஸ் பிஹேவியர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மால் சைஸை எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் இருக்கும். டவுன் BI வந்து பெரிய சைஸில் இருக்கும். நைட்ரஜன் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். தேர்ஃபோர் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் நைட்ரஜன் ஆட்டம் வந்து இட் இஸ் வெரி ஹை. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் நைட்ரஜன் வில் பி வெரி ஹை. ஸோ NH3ல வந்து electron density will be very high. When the electron density is very high, that means it can donate better. Electron rich இருக்குன்னு அர்த்தம். it can donate better. Whereas bismuth பார்த்தோன்னா பெருசாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இதில் டிஃப்யூஸ்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து டிஃப்யூஸ்டாக இருக்கிறதுனால அதால் அந்த பேரை டொனேட் பண்ண முடியாது. பேராக கொடுக்கணும். டிஃப்யூஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த பேர் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும். ஸோ பேரை டொனேட் பண்ண முடியாது. தட் இஸ் வை இருக்கும். ஸோ இதே ஆன்சரே நீ எழுதிடலாம். என்னது? நைட்ரஜன் இருக்கிறதுனால அனோமேலஸ் பிஹேவியர். என்ன அனோமேலஸ் பிஹேவியர்? ஸ்மால் சைஸ். வேறு எதுவுமே நீ சொல்ல முடியாது. ஹை எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஸ்மால் சைஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு கொஷின். அடுத்தது, நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் as diatomic molecule and phosphorus as P4Y. மறுபடியும் நைட்ரஜன் வந்திருக்கிறதுனால அனோமேலஸ் பிஹேவியர்னு சொல்லிடலாம். அனோமேலஸ் பிஹேவியரில் என்ன வரும்? ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லலாம். ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் சொல்லலாம். அப்புறம் மல்டிபிள் பாண்ட்ஸ் N ட்ரிபிள் பாண்ட் N ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். P5 பாண்டு ஃபார்ம் ஆகிறதுனால மல்டிபிள் பாண்டு ஃபார்ம் ஆகிறதுனால இட் எக்ஸிஸ்ட் as a diatomic molecule. Whereas phosphorus வந்து it is less electronegative and it is unable to form multiple bonds. சிங்கிள் பாண்டை மட்டும்தான் அது ஃபார்ம் பண்ணுறது. சிங்கிள் பாண்டை மட்டும் ஃபார்ம் பண்ணுறதுனால இட் ப்ரிஃபர்ஸ் டு ஃபார்ம் PP பாண்ட் மட்டும் அதில் ஃபார்ம் ஆகும். PP பாண்ட் மட்டும் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி எழுதலாம். அப்புறம் ரைட் த மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் ரெட் பாஸ்பரஸ். ஞாபகம் வச்சுக்கணும் நீ இதில். ஒயிட் பாஸ்பரஸ் வந்து இட் வில் பி மோர் ரியாக்டிவ் தேன் ரெட் பாஸ்பரஸ். நான் அந்த ஸ்ட்ரக்சர் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாக்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். பாஸ்பரஸில் வந்து இதான் ஸ்ட்ரக்சர். அதுக்கு P 1 2 3 4 இப்படி இருக்கும். இப்படி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்றுல வந்து வெறும் 4 P மட்டும் இருக்கும். 4 P மட்டும் இருக்கும். ஸோ லைக் திஸ் 4 P வில் பி கனெக்டட் லைக் திஸ். ஸோ யூ ஷுட் நோ தட் ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டெட்ரா P4ன்றதுனால இப்படி இருக்கும். பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே O, இங்கே O, இங்கே O, இங்கே O, இங்கே O, இங்கே O, அப்புறம் இங்கே O. இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸுக்கு நீ போட்டுடலாம் P4O10. P4O10ன்றது P2O5. அதே மாதிரி P3O6. இந்த 2 ஆக்சைடு தான் உனக்கு வரும். மற்ற ஆக்சைடெலாம் வராது. இன்னொன்று வந்து P2O3 இருக்கு இல்லையா, அது வந்து P4O6ல் உனக்கு வரும். P4O6 உனக்கு வரும். அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். P4O6 இந்த 2 காம்பவுண்டு தான் உனக்கு வரும். மற்ற ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்லாம் உனக்கு வராது. ஓகே. ஸோ ரியாக்டிவிட்டி வந்து அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து ஸோ எல்லா கொஷினுமே வந்து நீ இந்த கேட்டகரிக்குள்ளே நீ கொண்டு வந்துடலாம். யூ கேன் பிரிங் டவுன் டு எனி ஆல் தீஸ் கேட்டகரிஸ். அடுத்தது, why does nitrogen show catenation property less than phosphorus?
less than phosphorus. Again nitrogen na enna anomalous behavior. So catenation na enna pannom, n form பண்ணணும், multiple bond form பண்ணணும். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பாண்டு வந்து வீக்காக இருந்தால் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபார்ம் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் பாண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ NN பாண்டு வந்து ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறதுனால NN பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் when compared to PP bond or any other element in down the group. ஸோ கேட்டனேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கிரேட்டர் த பாண்ட் லென்த் லெஸர் தி பாண்ட் என்தால்பின்னு பார்த்துருக்கோம். அந்த ரூலை கொஞ்சம் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணினா கேட்டனேஷன்லேயே நீ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஆட்டம் கம்பைன் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பாண்டு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். S8 எடுத்து பார்த்தேன்னு சொன்னேன்னா SS பாண்டு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். இப்போ கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்லேயும் பார்த்தோன்னா அந்த கார்பன் பாண்டோட என்தால்பி பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். உனக்கு லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இருக்கும். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். அங்கே வந்து கேட்டனேஷன் வரல உனக்கு, அங்கே 4 கார்பன் தான் உனக்கு டெட்ராஹைட்ரலாகவும் sp2O ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அங்கே உனக்கு வராது. லீனியர் செயின் நம்ம சொல்கிறது. ஸோ கேட்டனேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும், பாண்ட் என்தால்பி. கேட்டனேஷனுக்கு வந்து பாண்ட் என்தால்பி ஞாபகம் வச்சுக்கணும். கிவ் த டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஆஃப் H3PO3. ஈஸி கொஷின் இது. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா என்ன? ஒன்று இப்போ H3PO3 இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். -6 +3 +3 இருக்கா? ஸோ +3 இருந்தால் என்ன பண்ணணும்? பாஸ்பரஸோட ஹையஸ்ட் இது என்ன? +5 இருக்குது. ஸோ ஒன்று வந்து +5க்கு போகலாம், இன்னொன்று வந்து மைனஸில் போகும், இன்னொன்று வந்து -3க்கு போகும். ஸோ -3னா என்ன? +3க்கு இங்கே வந்துடும். +5னா என்ன? O4 வந்துடும். இங்கே O4 போட்டால் -8, இங்கே H3PO4 வந்துடும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனில் ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஓகே, தென் கேன் PCl5 ஆக்ட் as an oxidizing agent as well as reducing agent? யாராவது சொல்ல முடியுமா? கேன்